ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, மளிகை கடைக்கு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறக்கான வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மளிகை கடைக்கு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் கரெக்டாக அப்ளை பண்ணி எப்படி வாங்கணும், என்னென்ன செக்ஷன்லாம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏரியாவில் புதுசாக ஒருத்தவங்க மளிகை கடை திறந்துருக்காங்க. அவங்களுக்கு நான் லைசன்ஸ் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா, நீங்கள் இந்த நம்ம கடையில் இருக்க லைசன்ஸ் அப்படியே அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோவை கரெக்டாக பாருங்கள். மளிகை கடைக்கு என்னென்ன செக்ஷன்லாம் செலக்ட் பண்ணணும், என்னென்ன செக்ஷன்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ கிளியராக பாருங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்காங்க. அதில் போய்ட்டு எஃப்எஸ்எஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் அடிங்க. அதில் கொஞ்சம் லிங்க் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதில் கரெக்டாக அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ்னு வரும். அந்த எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்டு பார்த்து அதுக்குள்ளே கரெக்டாக போங்க. சரிங்களா, அதுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது ஜென்ரல், ரயில்வே, ஏர்போர்ட் அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன் காமிக்கும். அதில் நீங்கள் ஜென்ரலில் செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ஜென்ரலில் தான் இருக்கிறோம். ஜென்ரலில் செலக்ட் பண்ணுங்கள். ஜென்ரலில் செலக்ட் பண்ணோடனே அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும்னா, நம்ம என்ன ஸ்டேட், சரிங்களா, தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே போனோடனே செகண்ட் ட்ரேட் அண்ட் ரீட்டெயில் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே கீழே ரீட்டெயிலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீட்டெயிலர் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே டேர்ன் ஓவர் அப் டு 12 lakh அதை கொடுங்க. நம்மளோட வருட வருமானம் 12 லட்சத்துக்கு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக டேர்ன் ஓவர் அப் டு 12 lakh கிளிக் பண்ணுங்கள். கீழே கிளிக் பண்ணிவிட்டு கீழே போய்ட்டு ப்ரொசீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. நெக்ஸ்ட்டு இது காமிக்கும் ட்ரேட் ரீட்டெயிலர் ரிஜிஸ்ட்ரேஷன் காமிச்சோடனே கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த பேஜுக்கு கொண்டு போகும். அந்த பேஜில் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் கடைக்கு என்ன நேம் வைக்க போகிறீங்களோ அதை கொடுங்க. அடுத்தால இண்டிவிஜுவலாக பார்ட்னராக அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்தால உங்கள் கம்ப்ளீட் அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில் இருக்கும். அதில் உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் என்ட்ரு பண்ணுற என்னென்ன ஆப்ஷன் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. அப்புறம் கீழே உங்களுக்கு எலக்ட்ரிக் சப்ளை யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கும். அதுக்கு நோ கொடுத்துருங்க. வாட்டர் சப்ளை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நோ கொடுத்துருங்க. அடுத்து இந்த லைசன்ஸ் 1 இயருக்கு தான். அதெல்லாம் நம்பர் ஆஃப் இயர் 1 கொடுத்துருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த ஃபுட் கேட்டகரி செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. சரிங்களா, ஆல்மோஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். கிளியராக சொல்கிறேன். சரியா, நம்ம கடைக்கு என்னென்ன இருக்குது அதை அப்படியே அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா, ஃபஸ்ட்டு நம்ம பால் வைப்போம். நம்பர் 1 டெய்ரி ப்ராடக்ட். சரியா, பால் தயிர் எல்லா மளிகை கடையிலும் இருக்கும். அதனால் பால் தயிருக்கு டெய்ரி ப்ராடக்ட் நம்பர் 1 கிளிக் பண்ணிடுங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த கடையில் வெஜிடபிள்ஸ் வைக்கல அப்படின்ட்டாங்க. அதனால் ஸ்டார்டிங்கில் வைக்கலன்ட்டாங்க. அதனால் அதை விட்டாச்சு. அது இருந்தால் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் செலக்ட் பண்ணணும். சரிங்களா, அடுத்து கான்ஃபிக்சரி அப்படின்னா சாக்லேட்ஸ். சரிங்களா, நம்பர் 2 நம்பர் 5 கான்ஃபிக்சரி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து சால்ட், ஸ்பைசி, சவரிஸ் அண்ட் ப்ரோட்டீன் ப்ராடக்ட். இதில் மாவு பாக்கெட்டு, மசாலா பொருள், ஆயில் ஐட்டம் எல்லாமே இதில் வந்துடும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிவரேஜஸ் அப்படின்னா பானங்கள், கூல்ட்ரிங்க்ஸ். சரியா, நம்ம கடையில் சேல்ஸ் பண்ணுற கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஓகே, அடுத்து ரெடி டு ஈட் சவரிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னா தின்பண்டங்கள், இந்த சிப்ஸ் இதெல்லாமே வாங்கி உடனே சாப்பிட்றாங்கல்ல, அந்த மாதிரியான ஐட்டங்களுக்கு நம்பர் 15 செலக்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நீங்கள் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா மெட்டீரியலையும் உள்ளே இறக்குறீங்க, எல்லா மெட்டீரியலும் இறக்குவீங்க ஃப்யூச்சர்லனா சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு ஃபுட் நம்பர் 99 அதை செலக்ட் பண்ணிடுங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கரெக்டான மளிகை கடைக்கான லைசன்ஸ். சரியா, இது நம்ம கடைக்கு இதில் இவ்வளோ தான் இருக்குது. ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது. உங்கள் ஏரியாவுக்குள்ளே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஏதாவது சஜஷன் சொன்னால் அதையும் கேட்டுக்காங்க. நம்ம கடைக்கு இது தான் லைசன்ஸ். இந்த செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாமே உங்களுக்கு லைசன்ஸ் பேக் சைடில் ஒரு டேப்லர் காலம் பண்ணி வரும். சரி, இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. வேறு எதுவும் வேணா கூட நீங்கள் இதை பார்த்து செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த மாதிரியான ஐட்டங்கள் எதாவது நீங்கள் வைப்பீங்க அப்படின்னா இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. அதை பார்த்து செலக்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஃப்யூச்சரில் நீங்கள் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏதாவது ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு ஃபுட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக மளிகை கடைக்கான செக்ஷன். சரிங்களா, இது எல்லாமே நமக்கு லைசன்ஸில் பின்பக்கம் வரும். அடுத்து இது எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கையில் வச்சுருக்க இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்கிறத சப்போஸ் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஏதாவது கரெக்ஷனுக்கு ரிவைட் பண்ணி விட்டால் நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணி திரும்ப அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ஓடிபி எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் போகிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு சில டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட்டு நான் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுக்காங்க. சரிங்களா, உங்கள் ஃபோட்டோ ஒன்று ரெடியாக வச்சுக்காங்க. அடுத்து உங்கள் லைசன்ஸ், உங்கள் ப்ரூஃப் அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு, லைசன்ஸ் இந்த மாதிரி கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், 3ஆவதாக ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது என்னென்னா, நீங்கள் வைக்கிற கடையோட வரி, சரிங்களா, கவர்மெண்ட்டு கட்டக்கூடிய டேக்ஸ். அந்த டேக்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுங்கள், சரிங்களா. அந்த டேக்ஸோட காப்பி வந்து ஷாப் ஓனர்கிட்ட இருக்கும், சரிங்களா, பில்டிங் ஓனர்கிட்ட இருக்கும். அவர்கிட்ட கேளுங்க, அவர் தந்தால் இதை வைங்க, சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வைங்க. அது வச்சுருந்தா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். நம்ம ஆல்மோஸ்ட்டு ஒரு 75% முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு 100 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டில், சரிங்களா. இந்த பேமெண்ட் பண்ண பிறகு நீங்கள் வந்து உங்கள் இமெயில் ஐடியையும் ஃபோனையும் கரெக்டாக வைக்கணும். கண்டிப்பாக ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கடை எங்கே வைக்கிறீங்க, எந்த ஏரியா, என்ன ஏது எல்லாம் கேட்பாங்க. என்னென்ன மெட்டீரியல்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. கடையை வந்து விசிட் பண்ணுவாங்க. அதனால் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெடியாக இருக்கணும், சரிங்களா. ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு 100 ரூபா ஃபீஸ் கட்டிட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடியாக இருக்கணும், சரிங்களா. சில டைமாக ஒரு கால் பண்ணிவிட்டு ஷாப் ஓப்பன் பண்ண பிறகு நான் வந்து பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. இல்லைனா நான் பார்த்த பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். அந்த மாதிரி அவங்களோட இதை பொறுத்து அவங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் கரெக்டான இன்ஃபர்மேஷன். நீங்கள் பேமெண்ட் பண்ணோன்னே இப்படி ஒரு ரிசிப்ட் வரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. ஒரு 1 வீக் அல்லது 10 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கிடச்சிரும். இல்லைனா ஒரு ரிவர்ட் பண்ணி விடுவாங்க. நீங்கள் எடிட் பண்ணி திரும்ப அவங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட வீடியோ உங்களுக்கு கிளியராக இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தெரியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். மளிகை கடை வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு நல்ல தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.